சமையலில் பானாக்கரம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து உடல் சூட்டை குறைக்கும், கண் எரிச்சல் குணமாகும். டிசென்ட்ரி மாதிரி அடிக்கடி போகிறவங்களுக்கு இந்த பானாக்கரம் செய்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி பானாக்கரம் செய்து காட்டுறேன். பானாக்கரம் தயாரிக்க ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கருப்பட்டி, தேவையான அளவு கருப்பட்டி இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. 2 நாட்டு வாழைப்பழம், கனிஞ்ச பழம், எந்த பழமும் போடலாம். நான் நாட்டு வாழைப்பழம்னா நல்லது, அதனால நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ தயாரிக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சுருக்கமாக தான் இன்றைக்கி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். புளியவும் கருப்பட்டியும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். கருப்பட்டியும் புளியும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைக்கிறதுக்காகத்தான் வாழைப்பழத்தை நல்லா உரித்து உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டு அதையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிருவோம். வாழைப்பழத்தை நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வெயில் காலமாக இருக்குது, அதனால் ஹீட் உடம்புல, கண்ணில் நீர் வழியுது, உஷ்ணக்கடுப்பு, நீர்க்கடுப்பு இதெல்லாம் இருந்தால் இந்த பானாக்கரம் சாப்பிட்டோம்னா நல்லா குளுக்குளுன்னு இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் வெயில் காலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி பானாக்கரம் செய்து விட்றேன். இப்போ நம்மளுக்கு பானாக்கரம் ரெடி. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை குறைக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம உடம்புல வந்து அவ்வளோ உஷ்ணம் ஏறுது. நீர்க்கடுப்பு இருந்தால் இந்த பானாக்கரம் சாப்பிட்டோம்னா நீர்க்கடுப்பு நம்மளுக்கு குணமாயிரும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு பானாக்கரம் செய்து காட்டியிருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து குடித்தோம்னா நல்லா குளுக்குளுன்னு, வயிறு குளுக்குளுன்னு இருக்கும். இப்படியும் சாப்பிடலாம். 1 ஹவர் வந்து நம்ம உள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் ஒரு டம்ளரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து சாப்பிடுவோம்.